விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விம்மோர் இருவரும் பூமிக்கு எப்போது வேண்டுமானாலும் திரும்ப தயார் நிலையில் இருப்பதாக நாசா தகவல் தெரிவித்துள்ளது. இதன் முன்னதாக விண்வெளியில் சென்ற போயன் விண்கலத்தில் ஹீலியம் லீக் ஆனதை தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவது சற்று தாமதமானது. இதனால் விண்வெளியில் இருந்தவாறு விண்வெளி வீரர்கள் போயன் நிறுவனத்துடன் இணைப்பில் இருந்தபடியே விண்கலத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதே சமயம் ஹீலியமானது வெளிவருவது சரி செய்யப்பட்டது என்றும் பல கட்ட சோதனைக்கு பின் சீரானதாகவும் இந்த தொடர் சோதனையில் வெற்றி கிடைத்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பலாம் என நாசா அறிவித்துள்ளது. இந்த விண்கலம் வளிமண்டலத்தை அடையும் போது தீப்பிடிக்கக்கூடும். ஏற்கனவே பூமிக்கு திரும்பிய கல்பனா சாவ்லாவின் விண்கலம் ஹீலியம் கசிவினால் தான் வெடித்து சிதறியது. எனவேதான் தீ இடர்பாடுகளுக்கு இடையில் கவனமாக செயல்படுகிறதா என்பதை சோதிக்கும் விதமாக பலமுறை தீயிட்டு வீரர்கள் சோதனை செய்துள்ளனர். இந்த சோதனையும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. எனவே இவர்கள் இருவரும் விரைவில் பூமிக்கு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.